தக்காளி சட்னி ஒரு 3 தக்காளி வெட்டி போட்டிருக்கேன். அடுத்தால இது பொடி வெள்ளைப்பூடாக இருக்கிறதுனால எடுத்துங்க. நீங்கள் பெருசாக இருக்குன்னா 2 வெள்ளைப்பூடு போதும். வேறு கருவேப்பிலை. இது கூட முழு வத்தல் போட்டு அரைக்க விருப்பம்னா வத்தல் போட்டு அரைச்சிக்கிடலாம். வத்தலும் கல் உப்பும். நான் வந்து வத்தல் பவுடராக யூஸ் பண்ணதுனால அரைச்ச பிறகு பவுடர் போட்டுக்கிடுவேன் சட்னி தாளிக்கச்சில். உங்களுக்கு முழு வத்தல் போட விருப்பம் இருக்குன்னா வத்தல் இது கூட போட்டு அரைச்சிக்கிடுங்க. தக்காளி சட்னி தாளிக்க தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அது எண்ணெய் சூடாகணுன்னு கடுகு, கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை, அது தக்காளி பூண்டு கருவேப்பிலை அரைச்சி வச்சுருக்கோம் அதை ஊற்றி. உங்களுக்கு வத்தல் இதில் சேர்க்க விருப்பம்னா வத்தலும் சேர்த்து அரைச்சிக்கிடுங்க. நான் பவுடர் யூஸ் பண்ணுவேன். வத்தப்பொடி போட்டு அடுத்தால உப்பு போட்டிருக்கேன். உப்பு போட்டு நல்லா கொதிக்க விட்ருக்கேன். வத்தப்பொடி உங்கள் காரத்துக்கு கணக்கு பண்ணி போட்டுக்கிடுங்க. இனி இந்த சட்னி வந்து லாஸ்ட்டு கொஞ்சம் கொதித்தோன்னா உப்புலாம் டேஸ்ட்டு பார்த்துட்டு இந்த அளவு சீனி போடச்சில் அந்த சட்னியோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இன்னொரு 2 நிமிஷம் நல்லா கொதித்து மேலே எண்ணெய் தெளிஞ்சு வரும். நம்ம ஊற்றின எண்ணெய் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கச்சில எண்ணெய் மேலே தெரியாது கூடுதலும். அப்போது நல்லா வற்றின பிறகு 2 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு ஆஃப் பண்ணணும். ஃபைனலாக அடுப்பை ஆஃப் பண்ண பிறகு லாஸ்ட்டாக மல்லி இலை போட்டிருக்கேன். மல்லி இலை போடச்சில் வந்து இந்த கலருக்கு நம்மளுக்கு பார்க்கவும் நல்லாயிருக்கும். மல்லி இலை டேஸ்ட்டு பிடிச்சவங்களுக்கு இது ஓகே. மல்லி இலை டேஸ்ட்டு பிடிக்காட்டு இதை வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க இந்த ஸ்டெப்பை. தக்காளி சட்னி ரெடி. பச்சை பயிறு தோசை செய்ய போகிறோம். வெயிட் லாஸுக்கு உதவும்னா இந்த கப்பு இருக்குல்ல, இந்த கப்புக்கு எந்த கப் எடுத்தாலும் கரெக்டாக 1 கப் அளவு பச்சரிசி எடுத்து நைட்டு ஊற வச்சுக்கிட்டேன். இது வந்து பச்சை பயிரை ஊற வச்சுருக்கேன். இது வந்து பச்சை அரிசியும் நான் ஒரு ஸ்பூன் போல் இட்லி அரிசியும் போட்டு ஊற வச்சுருக்கேன். இது வந்து 1 கப்பு பச்சை பயிறு ஊற வைக்கிங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு அரிசி. உங்களுக்கு அரிசி போட்டு அரைக்க விருப்பம் இல்லாட்டு அரிசி வந்து ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஊறினா போதும். அரிசி போட்டு அரைக்க விருப்பம் இல்லாட்டி பச்சை பயிறு இதெல்லாம் அரைச்சிட்டு லாஸ்ட்டு தோசை மாவு இருக்கும்ல, தோசை மாவு மட்டும் அரைக்கச்சில் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. எப்படின்னா ஒரு 5 தோசை சுடுதிங்கன்னா 1 கரண்டி தோசை மாவு போதும். அந்த மெத்தடில் ஊற்றி தோசை சுடுங்க. இப்போ நான் பச்சை பயிறு தோசை மாவு அரைக்கிறதுக்கு தோசைக்கு மாவு அரைக்க இதில் வந்து 1 மிளகாவது 2 கீறி வச்சுருக்கேன். நல்ல உரப்பாக இருக்குன்னா 1 போதும். நம்ம சட்னிலையும் காரம் சேர்த்துருப்போமா. வேறு இஞ்சி 1 துண்டு, கருவேப்பிலை, ஜீரகம் இந்த அளவு. உங்களுக்கு ஜீரகம் தேவைன்னா கூட கொஞ்சம் வாசனைக்கு சேர்த்துக்கிடலாம். இதை மிக்சியில் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றாமல் பல்ஸ் மோட்டில் போட்டு அரைச்சிக்கிடுது. பல்ஸ் மோட்டில் போட்டு இதை அரைச்சிட்டு அடுத்தால இந்த பச்சை பயிரும் அரிசியும் போட்டு தோசை அரைப்போம்ல, அந்த ரொம்ப நைஸாக ஆக்கிடாமல் ஓரளவுக்கு நார்மலாக அரைக்கலாம். நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். நம்ம எல்லாத்தையும் சேர்த்து போடச்சில் காயப்பொடி இருக்குல்ல, காயப்பொடி வந்து ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிடுங்க. ஒரு வேளை கட்டி காயமாக இருக்குன்னா அரைக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னக்கூட்டி கட்டி காயத்தை வந்து லைட்டாக தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி இதில் ஊற்றி அரைங்க. வேறு உப்பு தேவையான அளவு உப்பு போட்டு அரைச்சிக்கிடலாம். கல் உப்பு போட்டு யூஸ் பண்ணுங்கள் இன்றைக்கி, அதுதான் நல்லது. வேறு இது வந்து அரைச்ச உடனே புளிக்க வைக்கணும் அந்த மெத்தட் இல்லை. நைட்டு ஊற வச்சுட்டு அரைச்சிட்டு இனி உடனே தோசை சுடலாம். ஏன்னா பச்சை பயிறு வந்து புளிக்க வச்சா டேஸ்ட் இருக்காது. இப்போ நான் மாவு வந்து இந்த மெத்தடில் அரைச்சி வச்சுருக்கேன். உப்பு எல்லாமே போட்டு அரைச்சி வச்சுட்டோமா. அரைச்ச பிறகு இந்த கண்டிஷன்லேயும் இருக்குது. இனி தோசைக்கு மாவு ஊற்ற வேண்டியதான்.
நம்மளுக்கு சாதா தோசை வீட்டில் அரிசி தோசை வைப்போம்ல அதே போல் வருது, எந்த ஒரு இதுவும் இல்லை. இப்போ தோசைக்கு மேலே நான் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு நல்லெண்ணெய் விருப்பம்னா அதை யூஸ் பண்ணிக்கிடுங்க. நான் திருப்பதுக்குமே அழகாக வந்திருக்கோம். பச்சை பயிறு தோசை ரெடி ஆகிட்டு இப்போ மடக்கி எடுத்து பரிமாறனா இப்படியும் பரிமாறலாம். இன்னொரு தோசை சுடும். அடுத்த தோசை மாவு ஊற்றிருக்கேன். இப்போ வந்து எப்படின்னா ரொம்ப மாவு வந்து திக்காகவும் செஞ்சிட்டிங்கன்னா தோசை சாப்பிட்றதுக்கு வந்து மெத்து மெத்துன்னு இருக்கும். ரொம்ப தண்ணி வந்து ரொம்ப இலக்கமாக வச்சிட்டோம்னா மாவு அரைக்கச்சில் வந்து அது எப்படின்னா விரிஞ்சி போயிடும். வேறு எடுக்கச்சில் வந்து இந்த கோதுமை தோசை வளவளப்பு தன்மை இருக்கும்ல அதே போல் பிஞ்சி வந்த மெத்தடில் வரும். கரெக்டான இப்போ இந்த மெத்தட் தெரியுங்களா, நான் பார்த்தா அவங்களுக்கு தெரியல, எப்படி வச்சுக்கிடுங்க. இதோட லைட்டாக திக்காக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை, ரொம்ப தண்ணியாக மட்டும் ஆக்கிறாங்க, பார்த்து கரெக்டாக வச்சுக்கிடுங்க. இனி இதுக்கு தேங்கினேன் நீங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுவீங்கன்னா நல்ல எண்ணெய் யூஸ் பண்ணிக்கிடுங்க. இப்போ ரெண்டாவது தோசையுமே நான் ஊற்றி எடுத்தாச்சு. அது பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, அது சாதா தோசை மாதிரி தான் இருக்குன்னு. இந்த கரண்டில் எடுக்கச்சில சாஃப்ட்னஸ் எல்லாமே.